இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மணி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்டியாக சாஃப்ட் அண்ட் க்ரன்ச்சியாக அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி அரிசி மாவை ஒரு வாட்டி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 கப் மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். நல்லா கொதிக்க இருக்க தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நல்லா திக்காக பிசைஞ்சதுக்கப்புறமா மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நல்லா சாஃப்டான மாவு கிடைச்சிரும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நீங்கள் நல்லா பெருசாக போடாமல் கொஞ்சம் சின்னதாகவே இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளோ மாவுக்கு இந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சது. அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டைகளை அரேஞ்ச் பண்ணி ஒரு 7 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடச்ச உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்த கொழுக்கட்டைகளையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இட்லி பொடி இருக்கு இல்லையா, அது ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் உனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு துருவன தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடைசியில் உப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த கொழுக்கட்டை ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.